முதல் கேள்வி பாருங்க. 12 பொருட்களின் வாங்கிய விலை மற்றும் 10 பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாப சதவீதத்தை கண்டுபிடி. இந்த கணக்குல பாத்தீங்கன்னா விலைக்கு சமம்ன்றத வேர்டை நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா வாங்கிய விலையும் விற்பனை விலையும் ரெண்டுமே சமமா இருக்கும்போது நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம். முதல் ட்ரிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா விற்பனை விலை அடக்க விலையா மாறும். ரெண்டாவது ட்ரிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வாங்கிய விலைக்கும் விற்பனை விலைக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கணும். இந்த கணக்குல பாத்தீங்கன்னா விற்பனை விலை இங்க எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்கன்னா 10ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 10 தான் என்னவா மாறும்னு பாத்தீங்கன்னா அடக்க விலையா மாறிடும் 10. வாங்கிய விலை எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 12, விற்பனை விலை எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 10. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 2ன்னு கிடைக்கும். லாப சதவீதம் கேட்டிருக்காங்க கணக்குல. லாப சதவீதம் பாத்தீங்கன்னா நமக்கு லாபம் எவ்வளவு கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா 2. அடக்க விலை எவ்வளவு மாறி இருக்குதுன்னா 10 மாறி இருக்கு. சதவீதம் கேட்கறதுல இன்ட்டு 100. இப்ப கட் பண்றோம். இந்த சைபருக்கு கட் பண்ணிடுறோம். அப்போ 2 × 10 20%. லாப சதவீதம் 20. அதே மெத்தட்ல செகண்ட் சம் பாருங்க. 4 பொருட்களின் வாங்கிய விலை மற்றும் 3 பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாப சதவீதத்தை கண்டுபிடிங்க. போன கணக்கு மாதிரியே தான். விலைக்கு சமம்னு சொல்றாங்க. வாங்கிய விலையும் விற்பனை விலையும் ரெண்டுமே சமம்னு சொல்லும் போது நம்ம ஃபாலோ பண்ண ட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண விற்பனை விலை. இங்க விற்பனை விலை என்னன்னு பாத்தீங்கன்னா 3. அதுதான் 3 கொடுத்துருக்காங்க. இதுதான் என்னவா மாறுனா அடக்க விலையா மாறிடும். அடுத்து பாத்தீங்கன்னா வாங்கிய விலை. வாங்கிய விலை பாத்தீங்கன்னா எத்தனை பொருட்கள் பாத்தீங்கன்னா 4. விற்பனை விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கிறோம். டிஃபரன்ஸ் எடுத்தா நமக்கு 1 கிடைக்கும். லாப சதவீதம் லாபம் எவ்வளவு கிடைச்சிருக்கு 1. அடக்க விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3. சதவீதம் என்னும்போது 100ஆல பெருக்கிறோம். இப்ப கட் பண்ண போறோம். 1 3 3 3 9. பேலன்ஸ் 1 இருக்கும். திரும்ப அது 10 மாறிடும். இதை திரும்ப கட் பண்றோம். 10ல் எத்தனை 3 இருக்குன்னா 3 3 இருக்கு. 3 9. மீதம் 1 இருக்கு. இப்போ 1 வகுப்படாதுன்றதுல அது கீழே வகுத்தல் அப்படியே வந்துடும். அப்போ முழுமையாக வகுப்பட்டது 33. வகுப்படாது 1/3. அப்போ எத்தனை சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 33 1/3%. சேம் மெத்தட்ல மூணாவது கணக்கு பாருங்க. 10 பொருட்களின் வாங்கிய விலை மற்றும் 8 பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாப சதவீதத்தை கண்டுபிடிங்க. விலைக்கு சமம்ன்றாங்க. சேம் மெத்தட் தான் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட கணக்கு மாதிரி. ஃபர்ஸ்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா விற்பனை விலை அது என்னவா மாறும்னா அடக்க விலையா மாறும். இங்க விற்பனை விலை எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 8ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 8 தான் என்னவா மாறும்னா அடக்க விலையா மாறிடும். அடுத்த ட்ரிக்ஸ் நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும்னு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் எடுப்போம். வாங்கிய விலைக்கும் விற்பனை விலைக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கணும். இங்க வாங்கிய விலை எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 10ன்னு கொடுத்துருக்காங்க. விற்பனை விலை எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 8ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா 2. இந்த 2 தான் நமக்கு லாபமா கிடைச்சிருக்கு. அப்ப லாப சதவீதத்தை கண்டுபிடிக்கணும். நான் இதுக்கான ஆன்சர் நான் சொல்ல போறது இல்லை. நீங்க இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நடத்தின கணக்கெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.